Hi guys, welcome to my channel Sai Kate Chemical. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட கன்வெக்ஷன் யூனிட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ். ஸோ நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா calculate the heat transfer coefficient for a fluid flowing through a tube having inside diameter 40 mm at a rate of 5500 kg per hour. Assume that fluid is being heated. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருக்காங்கன்னா விஸ்காசிட்டி, டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் தெர்மல் கனெக்டிவிட்டி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் டிட்டஸ் போல்டர் ஈக்குவேஷன். ஸோ டிட்டஸ் போல்டர் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பேசிஸ் என்னது 5500. மாஸ் ஃப்ளோ ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து 5500 kg per ஹவரில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து செகண்ட்ஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து உனக்கு Q வந்து ஜூல்ஸில் வரும். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து kg per ஹவரில் இருக்குது kg per செகண்டாக மாற்றிக்கிங்க. அப்போ என்ன பண்ணணும்? டிவைட் பை 3600. ஸோ 1.53 வந்துடும். டென்சிட்டி கொடுத்துருக்காங்க கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துட்டாங்க. இன்டூ 1000 போட்டுக்கோ. 1070 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். எல்லாமே SI யூனிட்டில் கொண்டு வரணும். இப்போ வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது எது கண்டுபிடிக்குங்கிறத நான் சொல்கிறேன். வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்டோட யூனிட் வச்சு பாருங்கள். வால்யூமெட்ரிக் ஃப்ளோ ரேட்டோட யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் செகண்ட். அப்போ வால்யூம் பை டைம். இங்கே டைம் எதுவும் மென்ஷன் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்போ நம்ம யூனிட் என்ன வரணும் அப்படின்னா மீட்டர் கியூப் பர் செகண்ட் வரணும். அப்போ டென்சிட்டி தெரியும், மாஸ் ஃப்ளோ ரேட் தெரியும். அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் எவ்வளோ? kg per செகண்ட். டென்சிட்டி எவ்வளோ? kg per மீட்டர் கியூப். ஓகேவா? அப்போ என்ன வரும்? இங்கே பாருங்க, இப்போ kg per செகண்டுன்னு வரும். டிவைடட் பை டென்சிட்டி இதெல்லாம் ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா மீட்டர் கியூப் பர் கேஜின்னு வரும். கேஜி கேன்சல் ஆகிடும். ஸோ யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் செகண்ட்னு வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்னா மாஸ் ஃப்ளோ ரேட் பை டென்சிட்டின்னு போட்டிங்கன்னா இது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா டென்சிட்டின்னு டென்சிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? மாஸ் பர் வால்யூம். இப்போ வால்யூம் எப்படி போடுவீங்க? மாஸ் பர் டென்சிட்டி. அதுதான். ஸோ அந்த ஃபார்மில் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் செகண்டில் வந்துருச்சு. கிராஸ் செக்ஷனல் ஏரியா π/4 DI ஸ்கொயர். DIனா இன்சைட் டயாமீட்டர். ஸோ நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க 400 mm. மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. ஸோ DI வந்து 40 mmனு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா 40/1000 போட்டிங்கன்னா ஸோ 0.04 மீட்டர்னு வந்துடும். எல்லாமே மீட்டரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலா? மீட்டர் பர் செகண்ட் வரணுமா? அப்போ என்ன பண்ணலாம்? வால்யூம் பை ஏரியா. ஓகே, வால்யூம் எவ்வளோ? 1.43 × 10⁻³ ஏரியா எவ்வளோ? 1.256. இதுக்கு என்ன யூனிட்டு? மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஏரியாவுக்கு என்ன யூனிட்டு? மீட்டர் ஸ்கொயர். கிலோமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ மீட்டர் பர் செகண்ட். இதுதான் வெலாசிட்டியோட யூனிட், மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இப்போ எதுக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் ஃபார்ம் பண்ணுங்க. DU ρ/μவா அந்த U கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ. அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா ஆக்சுவலாக இருக்குது. dG/μ. ஜிங்கிறது மாஸ் வெலாசிட்டி. மாஸ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் பை ஏரியா. உனக்கு மாஸ் ஃப்ளோ ரேட்டும் தெரியும், ஏரியாவும் கால்குலேட் பண்ணிருக்க. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீ ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம இங்கே வந்து ஜென்ரல் ஃபார்முலா DU ρ/μ எடுத்திருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி ரெனால்ட்ஸ் நம்பர் 12,198 வந்துச்சு. ஸோ இது வந்து என்ன ஃப்ளோனா டர்புலன்ட் ஃப்ளோ. ஏன்னா 10,000 மேலே இருக்குது. ஸோ 10,000க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ. அதுக்கப்புறம் பிராண்டல் நம்பரில் CP/μ/K ஃபார்முலா. இங்கே நம்ம என்ன மேக்ஸிமம் பசங்க தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக சிபியோட வேல்யூ, மியூவோட வேல்யூ, கேவோட வேல்யூ போட்டுருவாங்க. ஸோ இது போடுறதுக்கு முன்னாடி நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா சிபியோட யூனிட் என்னன்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா பிராண்டல் நம்பரோட யூனிட் வரக்கூடாது. பிராண்டல் நம்பர் வந்து டைமென்ஷன்லெஸ் யூனிட், அதாவது டைமென்ஷன்லெஸ் நம்பர். அப்போ அதுக்கு யூனிட் கிடையாது. அப்போ நீ சிபி வந்து கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்டூ 1000 போட்டுக்கிட்டு ஜூல் பர் கிலோகிராம் கெல்வினுக்கு மாற்றிக்கிங்க. அப்படி மாற்றினா தான் உனக்கு எல்லா யூனிட் கேன்சல் ஆகும். இப்போ சப்போஸ் பாருங்கள், இப்போ நான் இங்கே ஜூல் பர் கிலோகிராம் கெல்வினுக்கு மாற்றிருக்கேன். இப்போ யூனிட் போட்டு பாருங்கள், CP/μ/K. இப்போ சிபிக்கு என்ன யூனிட்டு? ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். வேறு என்னது? மியூ. விஸ்காசிட்டிக்கு என்ன யூனிட்டு? கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட். கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட். ஸோ எல்லா யூனிட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது தெர்மல் கனெக்டிவிட்டிக்கு என்ன யூனிட்டு? வாட் பர் மீட்டர் கெல்வின். அப்போ வாட்டை நான் எப்படி எழுதலாம்? வாட்டை வந்து ஜூல் பர் செகண்ட் எழுதலாம். அப்போ ஜூலு செகண்ட் மேலே கொண்டு போயிட்டேன். அப்புறம் என்ன ஆகுது? மீட்டர் கெல்வின். இப்போ எல்லாம் கேன்சல் ஆகுதா பாருங்கள். கேஜி கெல்வின் மீட்டர் கேன்சல் ஆகிடுச்சா? ஸோ உங்களுக்கு யூனிட் கிடையாது. இப்போ இதே வந்து நீங்கள் கிலோ ஜூலில் வச்சா அப்படின்னா உனக்கு இங்கே யூனிட் கேன்சல் ஆகாது. அதனால தான் வந்து சிபியோட யூனிட்டை கிலோ ஜூலில் கொடுத்துருந்தாங்கன்னா ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்தது டிட்டஸ் போல்டர் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன? NNU 0.023, ரெனால்ட்ஸ் நம்பர் 0.8, பிராண்டல் நம்பர் பவர் ஏன்னு வரும்.
அந்த ஏ வந்து 0.4 அப்படின்னா ஹீட்டிங்கு, ஏ இஸ் ஈக்குவல் டு 0.3 அப்படின்னா கூலிங்கு. இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல அசியூம் த ஃப்ளூயிட் இஸ் பீங் ஹீட்டட், அப்போ ஹீட்டிங், அப்போ ஏங்கிறது என்னன்னு 0.4னு எடுத்துக்கோங்க. இப்போ 0.4னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் தெரியும், பிராண்டல் நம்பர் தெரியும், உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 191.5னு வருது. இந்த நெசல் நம்பரை நீங்கள் எப்படி ஸ்பிட் பண்ணுவீங்க? ஹெச்டி பை கே, இங்கே எல்லாமே இன்சைட் டயமீட்டர், ஸோ ஹெச்ஐ டிஐ பை கே, ஓகேவா, ஈக்குவல் டு இந்த வேல்யூ 191.5. ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் யுவர் ஹெச்ஐ. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா calculate the heat transfer coefficient கேட்டிருக்காங்க ஆஃப் எ டியூப் ஃப்ளோயிங் த்ரூ இன்சைட் டயாமீட்டர். அதனால தான் நம்ம எல்லாமே ஹெச்ஐ டிஐன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து ஹெச்ஐன்னு கண்டுபிடிச்சிக்கிங்க, ரைட். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஒரு கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா ஒரு செகண்ட் வைக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸை மட்டும் கரெக்டாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ.